கண்ணியமிகுந்த நன்மக்களே, பாங்கு இகாமத்துக்கு இடையே ஒரு அற்புதமான துவா ஒன்று உண்டு. பள்ளிவாசலுக்கு வர்றோம், பாங்கு சொல்லிட்டாங்க, இகாமத்து சொல்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமோ அல்லது 10 நிமிஷமோ அல்லது 20 நிமிஷமோ அல்லது சில மஸ்ஜிதுகளில் அரை மணி நேரம் இருக்கலாம். ஃபஜருக்கு பாங்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் இகாமத்து சொல்லுவாங்க. ஆக அந்த நேரத்தில் நாம் வந்து சுன்னத் தொழுதுட்டு உட்கார்ந்து சும்மா வெட்டி கதைகள் பேசக்கூடாது. நிறைய பேரை பார்க்குறோம், பள்ளிவாசலுக்கு வர்றதே சில பேர்கிட்ட பேசுகிறதுக்கு, சில பேரிடம் கதைப்பதற்குத்தான் வருகிறார்கள். அதுவும் உள்பள்ளியில் அமர்ந்து அப்படி கதைத்து கொண்டிருப்பதை காணுகிறோம். நல்லோர்களே, இப்படி செய்வது பாவம். ஆனால் பாங்குக்கும் அந்த இகாமத்துக்கும் இடையே உள்ள அந்த நேரத்தை புனிதமானதாக ஆக்கி நம்முடைய வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதாக, ஈருலக வெற்றிக்கு காரணமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையே அந்த குறுகிய நேரத்தில் ஒரு அற்புதமான துவா, அந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அது என்ன துவா? என்னோடு சேர்ந்து நீங்களும் இப்பொழுது ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஹிரா. மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஹிரா என்ற இந்த துஆவை அந்த நேரத்தில் ஓதிக்கொண்டால், கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, என்ன லாபம் கிடைக்கும் தெரியுமா? நன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். 4 விதமான பலன்களை அவன் பெற்றுக்கொள்கிறான். முதலாவது பலன், கொடிய நோய்களிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுகிறான். அல்லாஹ் அக்பர்! இன்று நோய்தானே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. முதலாவதாக அவன் கொடிய நோயிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான். இரண்டாவது, அவனது தனிமையை புனிதம் உடையதாக அல்லாஹ் மாற்றுகிறான். மூன்றாவது, கெடுதியாளர்களின் தொல்லைகளிலிருந்து, இடையூறுகளிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். நான்காவது, மரண வேளையில் கலிமா மொழிந்த வண்ணமாக மரணமாகும் பாக்கியத்தை அவருக்கு நசீபாக்குகிறான் அல்லாஹ். அப்போ பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையே இந்த துஆவை ஓதிக்கொண்டால் இந்த 4 விதமான பலாபலன்கள் கிடைக்கிறது. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இனிமேல் எவருமே பாங்கு மற்றும் இகாமத்துக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தை வீண் பேச்சிலோ, வேடிக்கையிலோ அல்லது பிறரிடத்திலே சர்ச்சை செய்வதிலோ செலவு செய்யாதீர்கள். இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஹிரா. ஓதுங்கள், பலன் பெறுங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன்.